ஓகே தல. மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இப்போ தலையில முடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன இயற்கையான வழிமுறைகள் இருக்கு, எங்க போனா இது சரியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு தேடலோட அதுல சக்சஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சக்சஸ் ஆற வரைக்கும் நம்மளுக்கு அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்களுக்கு இது ஒரு குறைபாடு மாதிரியோ, ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாகக்கூடிய, ஒரு தாழ்வு மனப்பான்மை தரக்கூடிய ஒரு விஷயமாகவோ, நிறைய கணவர்கள் எனக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க மேம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமாகவோ, மன உளைச்சலுக்கும் ஆளாகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதுதான் பெண்களோட பிரஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது மார்பக வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் பார்க்குறோம். ஒரு டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களை விடுங்க. ஒரு பருவம் எய்திய ஒரு 20 வயதை கடந்து 25 வயது இல்ல திருமணம் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த மார்பகங்கள வளர்ச்சி அப்படின்றது குறைவாக இருக்கும் பட்சத்தில் நிறைய வீட்லயும் சரி பிரச்சனை வருது. இல்ல என்னால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. ஒரு கேர்ள் மாதிரி நீ பார்க்க இருக்க மாட்டியே, ஒரு பிரஸ்ட் டெவலப்மெண்ட்டே இல்லாம இருக்கேன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நிறைய பெண்கள் இருக்காங்க. நிறைய தாய்மார்கள் என்கிட்ட சொல்றாங்க. மேம் இது இந்த ஏஜ் ஆகுது, காலேஜ் போறா, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பிரஸ்ட் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. பிரஸ்ட் டெவலப்மெண்ட்டே ஆக மாட்டேங்குது. ஆனா ஹைட் அண்ட் வெயிட்லாம் கரெக்டா தான் இருக்கா, என்ன பண்றது? இது பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்போ இது நமக்கு ஒரு பெரிய குறையாக தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெக்னன்சி முடிஞ்சு போஸ்ட் டெலிவரி டைம்ல நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது தான் இது ஒரு பெரிய குறையாக நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது குழந்தைக்கு பாலூட்டவும் முடியாத மாதிரியோ, இல்ல சரியா நமக்கு மில்க் செக்ரீஷன் இல்லாத மாதிரியான ஒரு கண்டிஷன் ஏற்படும் போது, அப்பதான் நம்ம ஐயோ பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கே, இந்த மாதிரி இல்லாம இருக்கேன்ற ஒரு கவலை வரும். இதுக்கு காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முக்கியமா ஹெரிடிட்டி ஒரு ரீசன். ஸோ பரம்பரையாகவோ, இல்ல அவங்க மதருக்கு எப்படி இருந்தது, அவங்க பாட்டிமாக்கு எப்படி இருந்தது, அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும். உடல் உறுப்புகள் எப்படி வளர்ச்சி இருக்கோ, அதே மாதிரி தான் அந்த ஜீன் பேஸ்டு வருதோ, அதே மாதிரி தான் இதுவும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். பேசிக்கா பார்த்தோம்னா, இந்த மார்பகத்தோட வளர்ச்சி அப்படின்றது வயதிற்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா, சில பிரச்சனைகளும், சில கசப்புகளையும் நமக்கு தருதுன்னு சொல்லலாம். இதற்கு எடுக்கக்கூடிய உணவுகள் என்ன? ஒரு 17 வயது, 18 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, குறைவான ஒரு மார்பக வளர்ச்சி இருக்குன்னா, அப்போ நம்ம உணவில் நெய் சார்ந்த உணவுகள், எண்ணெய் சார்ந்த உணவுகள் எடுக்கணும். அதே சமயம் உடல் எடை அதிகரிக்காமலும் நம்ம பார்த்துக்கணும். அப்ப நெய் சார்ந்த உணவுகள் நான் எடுக்கிறேன்னா, அப்போ அந்த நெய்யில சில மூலிகைகள் சேர்த்து நம்ம எடுக்கும்போதும் அதிகமான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எண்ணெய் சார்ந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நல்லெண்ணெயில பார்த்தோம்னா இந்த கருப்பட்டி சேர்த்து செய்யக்கூடிய சில மருந்துகள் இருக்கும். கருப்பட்டி, நல்லெண்ணெய், கருப்பு உளுந்து சேர்த்து, அதாவது இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ற சமயங்கள்ல இந்த களி வகைகள்ல இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோம்னா அதிகமான பலனை, அதாவது ஒரு கூடிய விரைவில் நமக்கு மார்பக வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி உணவில் மாற்றங்கள் செய்து கொடுத்தால் அது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி புரோட்டீன் சார்ந்த உணவுகள் கொடுக்கணும். ஏன்னா மசில்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு புரோட்டீன் சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கணும். முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிராய்லர் சிக்கன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணீங்கன்னா அதிகமான ஒரு இந்த குறைபாடு இல்லாத ஒரு நிலை நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இப்போ தொடர்ந்து இந்த பிராய்லர் சிக்கன் எடுக்கிறத டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வந்தோம்னாவே பாதி பிரச்சனைகள் முடிஞ்ச மாதிரி. அடுத்தது உணவில் வெந்தயம் நிறைய சேர்த்து சாப்பிடணும். வெந்தயத்தை பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிட்டு அதை டெய்லி காலையில தண்ணீர்ல கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இல்ல வாரத்துக்கு 1 அல்லது 2 நாள் என்ன பண்ணலாம்னா, வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அரைச்சு முட்டையோட வெள்ளைக்கருல நல்லா கலந்து மார்பகத்துக்கு மேல பத்து போடணும். ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு 2 முறை டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 1 மணி நேரம் மார்பகத்துக்கு மேல பத்து போட்டுட்டு வந்தோம்னா வளர்ச்சி அப்படின்றது கூடிய விரைவில் வளர ஆரம்பிக்கும். ஸோ ஜென்ரலா பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் அது ஒரு ஃபேஷியா மாதிரி லூஸ் டிஷ்யூவால ஆன ஒரு ஸ்ட்ரக்சர் தான் மார்பகங்கள் அப்படின்னு சொல்றது. ஸோ இது நம்ம வெந்தயத்தை பத்து போட்டுக்கிட்டே வந்தோம்னா, அதுக்கப்புறம் பத்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா உளுந்து தைலம் சித்த மருத்துவத்துல இருக்கும். இதை எக்ஸ்டர்னலா நம்ம அப்ளை பண்ணிட்டு நல்லா ஜென்ட்லா சர்க்குலர் மூவ்மெண்ட்ல மசாஜ் பண்ணிட்டு வந்தோம்னா
மார்பகத்தோட வளர்ச்சி அப்படின்றது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, நம்ம ஸ்பெஷலா கொடுக்கக்கூடிய மருந்து. இதுல தோற்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மூலிகைகள சேர்த்து தான் அந்த தைலத்த நம்ம பயன்படுத்துறோம். இதுல முக்கியமா தாண்டிக்காய், அதோட சேர்த்து மாதுளை ஓடு, மாதுளை பழத்துக்கு நாட்டு மாதுளை பழத்துக்கு மேல இருக்கக்கூடிய தோல், இத பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்து. இதுல அகில், தேவதாரு, சந்தனம் இந்த கட்டைகள் எல்லாமே சேர்த்து நம்ம செய்யறோம். இந்த ஸ்தான தைலம் அப்படின்னு சொல்றோம். இந்த தைலத்த பெண்கள் தினமுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து மார்பகங்கள்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 15, 20 நிமிடங்களுக்கு அப்புறம் வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு வந்தோம்னா, மார்பக வளர்ச்சின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவில் அதிகமான கவனம் செலுத்தணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நெறைய இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். அதே மாதிரி நல்ல குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த மாரி கொழுப்பு சத்து அதிகமாக மீடியமா இருக்கக்கூடிய உணவுகள உணவில் நெறைய சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, உடற்பயிற்சிகள் அப்படின்றது ரொம்ப அவசியம். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் என்ன நெறைய பேர் சொல்லுவாங்க, உடல் எடை அதிகரிச்சிருக்கு. ஆனா பிரெஸ்ட் டெவலப்மென்ட் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். சித்த மருத்துவத்துல வந்து பார்த்தோம்னா, இந்த கோமுகாசனம், புஜங்காசனம், மயூராசனம் இந்த மாதிரி ஆசனங்கள் இருக்கு. அதே மாரி இதற்கு ஏற்ற மாரி சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் தினமும் செஞ்சுட்டு வந்தோம்னா, பெண்களுக்கு வயதிற்கு ஏற்ற மாரி அந்த மார்பக வளர்ச்சி அப்படின்றது சாத்தியமான ஒரு விஷயம். இதற்காக ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகுறது, இல்ல வேற ஏதாவது தெரப்பீஸ் இருக்கா? இல்ல சர்ஜரி நான் பண்ணிக்கலாமா? அப்படின்னு யோசிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப தவறான விஷயம்னு சொல்லலாம். ஸோ ஆரோக்கியமான முறையில் நான் சொன்ன இந்த நேச்சுரலான சித்தா மெடிசின்ஸ நம்ம ஃபாலோ பண்ணும்போது, அதே மாதிரி ஆண்களுக்கும் சிலருக்கு வந்து கைனகோமாஸ்டியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். மார்பக வளர்ச்சி ஆண்களுக்கு தவறுதலாக ஒரு சிலருக்கு இருக்கும். அதற்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கான்ட்டு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதற்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கு. ஸோ ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, இந்த மார்பகங்கள்ல நம்ம உடல் அமைப்பில் ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் முழு தீர்வு இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.